ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கதையை பார்ப்போமா? வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு நாள் ஒரு சிஷ்யன் தான் குரு கிட்ட போய் ரொம்ப கஷ்டமாக சொல்கிறானா, குருவே, என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லை அப்படின்னு. உடனே குரு அவனை, சரி வா, நம்ம 2 பேரும் தோட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே நிறைய பட்டாம்பூச்சிங்கள் அங்கேயும் இங்கேயும் பறந்து போய்கிட்டு இருக்கு. இதில் ஏதாவது ஒன்று பிடிச்சிட்டு வாவேன் அப்படின்னு குரு சிஷ்யன்கிட்ட சொல்கிறாரு. உடனே சிஷ்யனும் பட்டாம்பூச்சியை துரத்திக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். ஓடுறான். பட்டாம்பூச்சி இங்கே ஒன்று அங்கே ஒன்றுன்னு பறந்து போய்கிட்டே இருக்குது. அவனால் எந்த ஒரு பட்டாம்பூச்சியையுமே பிடிக்க முடியல. ரொம்ப டயர்டாயிட்டான். இதை பார்த்த குரு, சரி பரவாயில்ல, விட்டுட்டு வா, நம்ம போய் தோட்டத்தோட அழகை ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிக்கிட்டு தோட்டத்துக்கு நடுப்புற போய் 2 பேரும் அமைதியாக நிற்கிறாங்க. நின்று கண் குளிர அந்த தோட்டத்தோட அழகை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நிறைய பட்டாம்பூச்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களை நோக்கி வர ஆரம்பிக்குது. இவங்களை சுற்றி சுற்றி பறக்குது. அதில் 2 பட்டாம்பூச்சி தானாகவே வந்து அந்த சிஷ்யனோட கையிலையும் அமர்ந்துருச்சு. இதை பார்த்த குரு சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், இதுதான்ப்பா வாழ்க்கை. மகிழ்ச்சியை தேடி துரத்திக்கிட்டு நீ பின்னாடியே ஓடுனீன்னா உன்னால் என்றைக்குமே மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அமைதியாக நின்று உன் வாழ்க்கையை ரசிக்க ஆரம்பி. இந்த நொடியை நீ ரசிக்க ஆரம்பிக்கும் போது தன்னால் உன்னை நோக்கி மகிழ்ச்சி வரும் அப்படின்னு சொன்னாராம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளில் எத்தனை பேர் இந்த நொடியை அனுபவித்து வாழ்கிறோம்? யோசிங்க. என்றைக்குமே நம்ம இந்த நிமிஷத்தை அனுபவித்து ரசித்து வாழ ஆரம்பித்தோன்னா கண்டிப்பாக மகிழ்ச்சி நம்மளை தேடி வரும். என்றைக்கும் நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம். இந்த வாழ்க்கை வாழ்வதற்கே. இந்த கதை அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.